வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இந்த மேட் ஃபினிஷில் வந்து என்னங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பட் ஆனால் டீப்பாக பார்க்க போகிறதுல ஒரு லிட்டில் பிட் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த லிட்டில் பிட்டில் இப்போ இந்த மேட் ஃபினிஷில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த செலெக்ஷன் தான் நம்ம என்ன கலர் செலெக்ஷன் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம பார்க்குற ஒரு செலெக்ஷனாக நான் சொன்னேன். இந்த கலர்ஸ்லாம் ரீசெட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணலன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வராது. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து மிடில் இருக்கிறது வந்து ஹைலைட்ஸ், ஓகேங்களா? ஹைலைட்ஸ் இது வந்து நார்மல் ஒரிஜினல் கலரு. இது வந்து ஹைலைட் பிளாக் அண்ட் ஒயிட்டை மட்டும் ஹைலைட் பண்ணும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை ஹைலைட் பண்ணால் தான் நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்டில் யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வரும். மேட் ஃபினிஷுங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ கண்ட்ரோல் பண்ணும்போது என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதுங்கிறது நான் காட்டுறேன். நாய்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நாய்ஸ் வந்து ஷார்ப்பாக விழுவாமல் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிடும். கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிருச்சுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ப்ளே ஆகும்போது கொஞ்சம் ஸ்மூத் ஆகிறதுனால அங்கே நீங்கள் கலர் கரெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக விழுவாது, அதுக்காகது. அதே மாதிரி தான் பிளரும் இருக்கும். அடுத்தது டார்க் ஏரியா வந்து நீங்கள் அதிகம் பண்ணுறது, இது வந்து வராது ஆக்சுவலாக டார்க் ஏரியா. ஏன்னா நம்ம வந்து எதை செலக்ட் பண்ணியிருக்கோம், நம்ம இங்கே இதுக்கு போய் பாருங்கள், சின்ன ஸ்டக் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஆப்ஷனுக்கே நான் போய் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஆப்ஷன் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ செலெக்ஷனில் இப்போ வந்து இது வந்து பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பிளர் ரேஷியோ வந்து லைட்டாக பிளர் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வந்து ஃபியூ டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் உங்களுக்கு அட்வான்ஸில் வரும்போது. அப்புறம் சிங்கில் தான் வைப்போம் நம்ம வந்து அதோட ரேடியஸ். ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம அது கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது கொஞ்சம் ரெண்டோட காம்பினேஷன்ஸில் சேர்ந்து வரும், அதனால் அடுத்ததில் சொல்கிறேன். இப்போ நான் கலர் சேஞ்சஸ் மட்டும் நான் உங்களுக்கு பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் சேச்சுரேஷன் மட்டும் ஏற்றி அதை வச்சுக்கிறேன். இப்போ நான் சேச்சுரேஷன் கொஞ்சம் ஏற்றி க்ரீனிஷை கொஞ்சம் இறக்கி, சேச்சுரேஷன் இவ்வளோ வேணாம், லிட்டில் பிட் வச்சுக்கலாம். ஓகே ஸோ இந்த மாதிரி கலரை மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன் கலரை. அதுக்கப்புறம் நான் இதோட ஆட் அவுட் சைடை நம்ம போன கிளாஸில் பார்த்த மாதிரி நான் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ இது மட்டும் நம்ம இப்போ செலெக்ஷன் பண்ணணும். இப்போ நான் இதோட சேச்சுரேஷன் ஏற்றினேன்னா எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள், அங்கே பாருங்கள், இது ஆஃப், இது ஆனு. ஸோ இது வந்து கொஞ்சம் டார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா, நான் இதோட அட்வான்ஸ் நான் உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு புரியும் இதெல்லாம் எப்படி நம்ம கீயிங் கரெக்டாக பண்ணுறதுங்கிறது. ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு உங்களோட ஃபுட்டேஜை வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். நான் இதோட கண்ட்ரோல்ஸோட அட்வான்ஸ் நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.